ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12ஆம் நம்பர்ல வை. ஹலோ ஹோமிஸ், வெல்கம் பேக் டு ஃபிட் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எக்ஸசைஸ் டியர் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக செஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் நம்ம டியர் லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக டியர் லிஸ்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இட்ஸ் ரேங்கிங் சிஸ்டம், ஓகேவா? எஸ்லேருந்து இ வரைக்கும் இருக்கும். எஸ், ஏ, பி, சி, டி, இ அப்படின்னா எஸ் பீங் த பெஸ்ட் அண்ட் டிஎன்இ பீங் த worst ஆஃப் த worst, இருக்கிறதுலே மட்டமான எக்ஸசைஸ். அப்படி இது பொதுவாக போடுவாங்க, எக்ஸசைஸ்க்குன்னு மட்டும் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ்க்காக மட்டும் பார்க்க போகிறோம், ஓகேவா? அதுவும் ஸ்பெசிஃபிக்காக செஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இது பண்ணுறதுனால என்ன தெரியும்னா, உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்ஸில் வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லை மட்டமான எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்ஸை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். உங்கள் செஸ்ட்டும் நல்லா டெவலப் ஆகும். இங்க இங்க சார் அப்பனா பால் வருமா சார்? ஆனா அதுக்கு முன்னாடி செஸ்ட்ல என்னென்னலாம் மசில்ஸ் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க செஸ்டே ஒரு மசில் தானே ப்ரோ, அதுல என்ன மசில்ஸ்? அப்படிலாம் இல்லை. செஸ்ட்ன்றது ஒரு பாடி பார்ட் தான், அதுல ஃபர்தரா மசில்ஸ் வந்து டிவைட் ஆகிடும். ஆனா அதுக்கு நம்ம அனாட்டமி பார்க்க போறோம். புளுத்தி மோடாம் நல்லா இருக்கியா? 5 வருஷம் முன்னாடி பார்த்து. பேசிக்காக செஸ்டில் பார்த்தீங்கன்னா 2 மசில் இருக்கும், ஓகேவா? ஒன்று பெக்டோரலிஸ் மேஜர், அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியா கவர் பண்ணும், மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்ஷன் அதுதான் பண்ணும். நம்ம வெளியேருந்து பார்த்தாலும் தெரிகிறது பார்த்தீங்கன்னா பெக்டோரலிஸ் மேஜர். இன்னொன்று பெக்டோரலிஸ் மைனர், அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் மசில். நம்ம பெக்டோரலிஸ் மேஜர் கீழே அட்டாச் ஆகும், ஓகேங்களா? இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் பெக்டோரலிஸ் மேஜர், ஓகேவா? இங்கேருந்து இப்படி போயிட்டு நம்ம ஆர்ம் போன்ல இருந்து சென்டர் ஆஃப் த செஸ்ட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் அங்கேயே போயிடும். அண்ட் தென் பெக்டோரலிஸ் மைனர் உங்களோட ஸ்கேப்புலாலேருந்து ரிப்ஸில் அட்டாச் ஆகும். சரியா? சரியா தெரியலையா? 5 வருஷம் பழைய எடிஷன்ப்பா, இதுவே பெரிய விஷயம். நான் வேணால் ஃபோட்டோ போடுறேன். ஸோ இந்த மசில்ஸோட ஆக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இன் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறேன், உங்கள் 2 ஆர்மையும் ஒன்றா சேர்க்கறது தான் இந்த மசிலோட வேலை. பெக்டோரலிஸ் மேஜர் அண்ட் மைனரோட வேலை. அது இப்படியாகவும் இருக்கலாம், இல்லை இப்படியாகவும் இருக்கலாம், இல்லை இப்படியாகவும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ எந்த ஆங்கிள்லேருந்தும் உங்கள் 2 ஆர்ம்ஸையும் ஒன்றா சேர்க்கறது தான் இந்த மசிலோட வேலை. டிலே பண்ணாமல் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஃப்ளாட் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ். மோஸ்ட் ஆஃப் த ஜிம் கோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கைஸ்க்கு இது ஃபேவரட்டும் கூட. என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் டு டூ ஃபார் செஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஆனாலும் இந்த எக்ஸசைஸை நான் எஸ் டியரில் வைக்க மாட்டேன், ஏ டியரில் தான் வைப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ளாட் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும் போது 80% ஆஃப் த ஒர்க்கை வந்து நம்ம பெக்டோரலிஸ் மேஜர் அதுதான் பண்ணுது. அண்ட் ஒரு 20% ஆஃப் த ஒர்க் தான் வந்து நம்ம பெக்டோரலிஸ் மைனர் பண்ணுது. இப்படி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, பிகினர்ஸ்க்கு ஓகே, அவங்க செஸ்ட்டு ஓவராலாக டெவலப் ஆகிடும் எப்படி பண்ணாலும். ஆஸ் யூ ப்ரோக்ரஸ் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட் போகும்போது என்ன ஆகும்னா, உங்களோட லோவர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட் தான் நல்லா டெவலப் ஆகிருக்குமே தவிர, உங்களோட அப்பர் செஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே தான் இருக்கும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கைஸ் பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறவங்களுக்கு இங்கே அப்பர் செஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், லோவர் செஸ்ட் மட்டும் கொஞ்சம் பல்கியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளோட பெக்டோரலிஸ் மேஜர் பெரிய மசில் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஓவராக ஆக்டிவேட் ஆகி ஓவராக ட்ரெயின் ஆகி அது மட்டும் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகிருக்கு. நம்ம வந்து பெக்டோரலிஸ் மைனர் அவ்வளோவா கண்டுக்கலை. ஸோ இதனால இந்த எக்ஸசைஸை நான் ஏ டியர் கொடுக்குறேன். மூவிங் ஆன் டு செகண்ட் எக்ஸசைஸ், இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் ஆர் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் எக்ஸசைஸ்னு சொல்லலாம். இப்போ என்னை கேட்டு நீங்கள் வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் செஸ்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நான் இந்த எக்ஸசைஸ் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் இல்லையா? ஃப்ளாட்டாக பண்ணும்போது உங்களோட பெக் மேஜர் தான் ஒர்க் ஆகுமே தவிர உங்கள் பெக் மைனர் அவ்வளோ ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ப்ராப்ளமை இதை எலிமினேட் பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸசைஸை நம்ம ஃப்ளாட்லேருந்து ஒரு 40% இன்க்ளைனில் வச்சுருவோமா? ஸோ என்ன ஆகும்னா, ஒரு பார்ட் அமௌண்ட் ஆஃப் த வெயிட் வந்து நம்ம பெக்டோரலிஸ் மேஜர்லேருந்து பெக்டோரலிஸ் மைனருக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அப்போது ஈக்குவலாக வந்து நமக்கு வெயிட் விழுகும். ஸோ நம்ம 2 மசிலையும் ஈக்குவலாக ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இது ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் நம்ம இன்கார்பரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு ஃபுல்லர் செஸ்ட்டு கிடைக்கும். செஸ்ட்டு ஈவனாக இருக்கும், ஃப்ளாபியாக இருக்காது.
ஸோ அதனால இந்த எக்ஸசைஸை நான் ஸ்ட்ரெயிட்டாக எஸ்டிஆருக்கு தான் போடுவேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் தான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் டூயிங் இன்க்ளைன் ப்ரெஸ், யுவர் செஸ்ட் வில் டெவலப் வே ஃபாஸ்டர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் டம்பிள் ஃப்ளைஸ். பர்சனலாக நான் அவ்வளோவா இந்த எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். பட் ஜிம் கோவர்ஸ் நிறைய பேர் செஸ்ட் டேனா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் பண்ணியும் பார்த்துருக்கேன். ஏன் எனக்கு இது அவ்வளோவா ஃபேவரட் இல்லைன்னா, பண்ணும்போது நல்லா இருக்கும், நல்லா இந்த ஸ்ட்ரெச்லாம் தெரியும், ஆக்டிவேஷன்லாம் தெரியும், எல்லாம் ஓகே. பட் என்ன ஆகும்னா, நம்ம இந்த பாட்டம் ஹாஃப் ஆஃப் த மோஷனில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெயிட்டே ஃபீல் ஆகும். ஓகேவா? இந்த டாப் ஆஃப் வர 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 நமக்கு அந்த வெயிட்டே ஃபீல் ஆகாது. ஏன் அப்படின்னா, கீழே வரும்போது தான் கிராவிட்டி வந்து நமக்கு ஃபீல் ஆகுமே. இந்த ஆங்கிளில் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் டவுன் டம்பிள் வந்து நம்ம ஆம் அகெயின்ஸ்டாக புஷ் பண்ணிட்டு இருக்கோம். டாப் ஆஃப்க்கு வரும்போது அந்த டைரக்ஷனில் கிராவிட்டி ஆக்ட் ஆகாது. ஸோ நம்ம இங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு போட்டு இங்கே வந்துட்டு ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி திரும்ப கீழே போகும்போது தான் நமக்கு வெயிட் தெரியும். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் மட்டும்தான் நமக்கு வெயிட்டு விழுதுன்னும் போது இட்ஸ் நாட் தட் கிரேட் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ ஐ வில் புட் திஸ் எக்ஸசைஸ் இன் த பி டியர். நல்ல எக்ஸசைஸ் தான், என்ன பாதி எக்ஸசைஸ்ல வெயிட்டே தெரியாது. இல்ல அவரு அந்த மாதிரி அந்த பையன் நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவன. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பெக் ஃப்ளைஸ். உங்களுக்கு செஸ்ட் மசில் மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் அவுட் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இட் இஸ் சிமிலர் டு டம்பிள் ஃப்ளைஸ், பட் இட் இஸ் வே பெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டம்பிள் ஃப்ளைஸில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லைங்களா, த்ரூ அவுட் த ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் நமக்கு வெயிட் ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது சால்வ் பண்ணும். நமக்கு இந்த எண்ட்லேயும் வந்து வெயிட் ஃபீல் ஆகிட்டே இருக்கும், அதுவும் இந்த இடத்துலையும் வந்து நமக்கு வெயிட் ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு மசில் ஸ்டிமுலஸ் அந்த ஆக்டிவேஷன் வந்து த்ரூ அவுட் த மோஷன் இருக்குது. ஸோ நமக்கு க்ரோத்தும் வந்து ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும். ஏன் எஸ்டிஆரில் வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட பெட்டரான எக்ஸசைஸ் அது இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கேபிள் ஃப்ளைஸ். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் செஸ்ட் எக்ஸசைஸ்னா இதை தான் சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் த கோட். இட் ஸ்ட்ரைட் அப் கோஸ் டு த எஸ்டிஆர், பேச்சே கிடையாது. ஏன் அப்படின்னா, நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு மசில் நல்லா பம்ப் பண்ணிட்டு ஒரு ஸ்டிங்கரை ஒன்று மாட்டிக்கின்னு கண்ணாடி போய் நின்றுட்டு கேபிள் ஃப்ளைஸ் போட்டால் அந்த போல இருக்கும். நமக்கே டவுட்டாக இருக்கும், நம்ம உடம்பு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு மசில் ஆக்டிவேஷன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு ரேஞ்ச் போகணுமோ நீங்கள் போய்க்கலாம், எந்த அளவுக்கு மசிலை ஸ்குவீஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். தனியாக செஸ்ட் மட்டும் ஐசோலேட் ஆகும். ஸோ அதனால இட் இஸ் த கோட்டட் எக்ஸசைஸ் ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஸ்டெப் புஷ்அப்ஸ். எல்லாரும் கண்டிப்பாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கும் ஞாபகம் இருக்குது, நான் ஃபர்ஸ்ட் டே ஜிம் போயிட்டு புஷ்அப்ஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம். ஸோ எல்லாரும் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்ட்ரைட்டாக எஸ்டிஆர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏ டியர் கூட சொல்ல மாட்டேன், இட் கோஸ் டு த பி டியர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ்க்கு ஓகே புஷ்அப் பண்ணுறோம், பாடி வெயிட்டே போதும் அவங்களுக்கு மசில் பில்ட் பண்ண. ஆனால் ஆஸ் யூ ப்ரோக்ரஸ், நீங்கள் இன்டர்மீடியேட்டு ஒரு அட்வான்ஸ்டு போகும்போதோ நீங்கள் வெயிட்ஸ் ஆட் பண்ணியே ஆகணும் உங்கள் மசில் வந்து ஃபர்தராக க்ரோ ஆகுறதுக்கு. ஓகேங்களா? ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் அதுதான். நம்ம மசில் ஆட் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு ஏற்றிட்டே போனால் தான் நமக்கு மசில் க்ரோ ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் புஷ்அப்ஸ் பண்ணனா நான் வந்துட்டு ஒரு 69 பண்ணணும் புஷ்அப்ஸ். நான் வந்துட்டு ஒரு 69 பண்ணணும் புஷ்அப்ஸ். நான் வந்துட்டு ஒரு 69 பண்ணணும். ஆனால் அவ்வளோலாம் டெய்லியும் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஃபெட்டிக் ஆகிடும், மசில் லாஸ் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அன் இன்டர்மீடியேட் ஆர் அட்வான்ஸ்டு நம்ம வந்து வெயிட்ஸ் தான் நம்ம வந்து ப்ரெஃபர் பண்ணுவோம் பாடி வெயிட் ட்ரைனிங்கை விட. ஸோ அதனால புஷ்அப்ஸ் கோஸ் டு த பி டியர். But still massive respect for push-ups because this is where we all started. Next exercise, dips. It is one of the greatest exercise. ஆனா it goes to the C tier. என்னடா வளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட் இஸ் a great exercise. ஆனால் செஸ்ட்டுக்கு கிடையாது, உங்கள் ட்ரைசெப்ஸ்க்கு. ஏன் பார்த்தோன்னா, டிப்ஸ் பண்ணும் போது நம்ம ட்ரைசெப்ஸு அப்புறம் கொஞ்சம் ஷோல்டரு அப்புறம் மிச்சம் மீதி தான் செஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் உங்கள் ட்ரைசெப்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் அ கிரேட் ட்ரைசெப் எக்ஸசைஸ் தானே ஒழிய இட் இஸ் நாட் அ கிரேட் செஸ்ட் எக்ஸசைஸ். உங்ககிட்ட சொல்லுவாங்க வந்துட்டு டிப்ஸ் போட்டால் நல்லா இந்த லோவர் செஸ்டெல்லாம் டெவலப் ஆகும் ப்ரோ, இந்த கட்ஸ்லாம் வரும், சாகியாக தொங்காது. ஆனால் அப்படிலாம் ஒரு இடமும் கிடையாது. ட்ரைசெப்ஸ் தான் டெவலப் ஆகும். நல்ல எக்ஸசைஸ் தான். நீங்கள் வேணால் உங்கள் ட்ரைசெப் ரோட்டீன் ஒரு ஆர்ம் ரோட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஆனால் செஸ்ட்டுக்கு நினச்சி பண்ணிங்கன்னா அழைக்காது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் செஸ்ட் ப்ரெஸ்.
செஸ்ட் ப்ரெஸ் நான் ஒரு A டியரில் போடுவேன். ஏன்னா இது பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் இருப்போம், நல்ல ரேஞ்ச் இருக்கும், அண்ட் தென் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கனால நல்ல வெயிட்ஸும் புஷ் பண்ணலாம். ஆனால் ஏன் S டியரில் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மிஷின். ஓகேவா? சில மிஷினில் வந்து நமக்கு நல்லாவே செஸ்ட் ஃபீல் ஆகுறது தெரியும், நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சில மிஷினில் பார்த்தோம்னா செஸ்ட்டை விட நமக்கு ஷோல்டர்ஸ் தான் நிறைய ஃபீல் ஆகும். ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு ப்ராப்பராக செஸ்ட்டையே ட்ரெயின் பண்ண முடியாது. இன்னும் சில மிஷினில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், என்ன ஆகும்னா ஷோல்டர் பெயினே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த மிஷின். இந்த மிஷின் நமக்கு சூட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா நம்ம வேறு ஏதாவது வேரியேஷன் ட்ரெயின் பண்ணிகிட்டே போயிடுவோம். ஸோ ஐ புட் திஸ் இன் த A tier. நெக்ஸ்ட் த லாஸ்ட் எக்ஸசைஸ். ஒரு கடைசி எக்ஸசைஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பெரிய வீடியோவாக போயிருச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோம்னா டம்பிள் புல் ஓவர். ஓகேவா? இஃப் யூ கேன் டூ ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது முதல்ல செஸ்ட் எக்ஸசைஸே கிடையாது. ஓகேவா? இந்த மூவ்மெண்ட் பண்ணுறதுனால எங்கேயாவது செஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுமா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. நமக்கு பண்ணி பார்த்தாலே தெரியும் செஸ்ட்டு இந்த மசில் டென்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நம்ம ஊரில் இன்னும் செஸ்ட் எக்ஸசைஸ்னு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காலத்தில் அர்னால்டு பண்ணியிருப்பாரு, அதனால வந்து இது பெஸ்ட்டு செஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இது பண்ணும்போது தான் நமக்கு லேட் மசில் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நம்ம லேட்டு தான் ஸ்ட்ரெச் ஆகிட்டு இப்படி புல் ஆகுது தவிர செஸ்ட்டு வந்து நமக்கு மூமெண்ட்டே இல்லை. செஸ்ட் பார்ட்னு சும்மா தான் இருக்கும். லைட்டாக ஒரு 10% சும்மா அசிஸ்ட் பண்ணுமே தவிர செஸ்ட் வந்து மற்றபடி ஒர்க்கே ஆகாது. ஸோ இட் கோஸ் ஸ்ட்ரெயிட் டு த D tier. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எக்ஸசைஸ் யூ கேன் டூ ஃபார் செஸ்ட். ஓகேவா? அப்படியே லேட்டுக்காவது பார்த்தோன்னா இது அவ்வளோவா பெருசாக ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த பாட்டம் ஆஃபில் பார்த்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து லேட் அந்த ஸ்ட்ரெச்சே தெரியும் ஒர்க் பண்ணுறது. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ லேட்டுக்கும் பெருசாக இல்லை, செஸ்ட்டுக்கு சுத்தமாக இது ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் எக்ஸசைஸ். நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. தெர் ஆர் வே பெட்டர் எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ go straight to the D tier. So that's it, homies. We've come to an end of this video. I hope at least you learned some knowledge from this video. ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் அட்லீஸ்ட் தெரிஞ்சு நின்றுருப்பீங்க எது நல்ல எக்ஸசைஸ், எது நாஸ்தியான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஷெட்யூல் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாஸ்டராக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இனிமேட்டு வந்து இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பாடி பார்ட் டியர் லிஸ்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதுவும் கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ until then, peace. அப்புறம் ஊரில் மழைலாம் எப்படி? இங்கே நல்ல மழை, குளு குளுன்னு இருக்கு. பை.